ஆறுமுககுமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, யோகி பாபு, ருக்மிணி வசந்த் நடித்து இன்று வெளிவந்திருக்கும் படம் ஏஸ். படம் எப்படி இருக்கு? மலேசியா ஏர்போர்ட். யாருக்காகவோ காத்திருக்கும் யோகி பாபு தான் தேடி வந்த ஆள் என்று நினைத்து சிறையிலிருந்து வெளிவந்த விஜய் சேதுபதியை அழைத்துச் செல்கிறார். ஒரு வேலை தேவை என்ற நிலையில் விஜய் சேதுபதியும் சைலண்டாக யோகி பாபு தங்கியிருக்கும் இடத்தில் அடைக்கலமாகிறார். ஒரு பயணத்தில் விஜய் சேதுபதி, நாயகி ருக்மிணி சந்திப்பு நிகழ்கிறது. தொடர் சந்திப்புகளில் இருவருக்குள்ளும் கோடை மலை போல கொட்டுகிறது காதல். இந்நிலையில் காதலியின் பொருளாதார சிக்கலை தீர்க்க 40 கோடி வங்கி பணத்தை கொள்ளையடிக்கும் விஜய் சேதுபதியை ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் வில்லன் கூட்டம் துரத்துகிறது. எப்படி சமாளிப்பார் ஹீரோ என்பதற்கு விடை சொல்கிறது மிச்சக்கதை. காதலில் ரொமான்ஸ், ஆக்சனில் ருத்ரம், காமெடியில் கலகலப்பு என அந்தந்த ஏரியாவுக்கு பொருத்தமான நடிப்பை வழக்கம் போல வாரி வழங்கியிருக்கிறார் விஜய் சேதுபதி. நடுங்க வைக்கும் வில்லன் அவினாஷ் எதிரே அமர்ந்து தில்லாக பேசுவது, போலீஸ் விரிக்கும் வலையிலிருந்து தப்பிக்க போடும் பக்கா பிளான், உளறுவாய் யோகி பாபுவுக்கு அவ்வப்போது அதிர்ச்சி கொடுப்பது என அனைத்து பந்துகளையும் அடித்து ஆடியிருக்கிறார். சமீப காலமாக யோகி பாபு நடித்து வெளிவந்த படங்களில் மருந்துக்கு கூட காமெடி இல்லை என்ற குறையை இந்த படத்தில் நீக்கி கம்பேக் கொடுத்திருக்கிறார் யோகி பாபு. இரண்டாம் பாதி படத்தில் யோகி பாபுவின் காமெடிக்கு தியேட்டர் குலுங்குகிறது. நாயகியாக ருக்மிணி. பொங்கி வழியும் காதல், பொசுக்கென்று வரும் கோபம் என ருக்மிணியின் நடிப்புக்கு கொடுக்கலாம் மதிப்பெண் 100. அழகு, நடிப்பு இரண்டிலுமே ஈர்ப்பதால் கயாடு லோகர்கள் ஜாக்கிரதை. மிரட்டும் வில்லனாக அவினாஷ், எரிச்சல் ஊட்டும் ஸ்டெப் ஃபாதராக பிருத்திவிராஜ், யோகி பாபுவின் ஒன் சைடு லவ்வராக திவ்யா பிள்ளை என படத்தில் வரும் மற்ற கேரக்டர்களும் சிறப்பு. ஒளிப்பதிவாளர் கரண் பி ராவத்தின் காமிரா வழியே படத்தின் ஒவ்வொரு பிரேமும் அழகு. குறிப்பாக விஜய் சேதுபதி ருக்மிணி உரையாடும் காட்சிகள் கவிதை. ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் உருகுது பாடலை கேட்க கேட்க மனசெல்லாம் மைசூர் பாகாய் இனிக்கிறது. சாம் சிஎஸின் பின்னணி இசையும் பாராட்டுக்குரியது. தயாரிப்பு, இயக்கம் என ஒரே நேரத்தில் இரட்டை சவாரி செய்திருக்கும் ஆறுமுககுமார் இரண்டிலுமே சிறப்பு. இருந்தாலும் படத்தின் முதல் பாதி திரைக்கதையில் இருக்கும் வேகமின்மை, நம்பகத்தன்மையற்ற வங்கி கொள்ளை, திணிக்கப்பட்ட மலேசியா கதைக்களம் என நிறைய இடங்களில் இருக்கும் நெரிசல்களுக்கு டிங்கரிங் பட்டி பார்த்திருந்தால் ஏஸ் இதயம் முழுக்க நிறைந்திருக்கும்.